தமிழ்நாட்டினுடைய மரபு காலில் போட்டு மிதிக்கப்பட்டிருக்கு. சட்டப்பேரவை தொடங்கும் போதும் தேசிய கீதம் பாடணும்னு அவசியம் இல்லை. பாடலை அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டை டிஸ்மிஸும் பண்ண முடியாது. ஒன்றுமே பண்ண முடியாததுக்கெல்லாம் பணிந்தது இந்த தாவேக அரசு என்று பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டின் உரிமைகளை, தமிழ்நாட்டினுடைய மரபுகளை பயந்து இவர்கள் விட்டுக் கொடுப்பார்கள். மக்கள் விரும்பும் முதல்வராக விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. முதலமைச்சர் விஜய் அவர்களை புகழ்ந்து ஆளுநர் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. கவர்னருடைய வேண்டுகோளுக்கு அடிபணிந்திருக்கிறது தாவேக அரசு. அப்போ அதுக்கு ஈக்குவலண்டாக கவர்னர் அந்த உரையை அப்படியே ஃபுல்லாக படிச்சுட்டு போயிருக்காரு. விஜய் அவர்களது ஆட்சியை புரட்சி என்று சொல்வதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேவலம். இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கை, மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம் ஆளுநர் உரையில். ஆனால் இந்த பக்கம் என்னது, சிபிஎஸ்இ பள்ளிகள் எந்த காசும் செலவழிக்காமல் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிக்கலாம். மத்திய அரசு பின்புற வாசல் வழியாக சிபிஎஸ்இ பள்ளிகளை அதிகப்படுத்துவதன் மூலமாக மும்மொழி கொள்கையை கொண்டு வந்துக்கோ, பிஎம்ஸ்ரீ பள்ளியை கொண்டு வந்துக்கோ. பிஜேபியினுடைய நேரடி அரசாக செயல்படுகிறது தாவேகா தலைவர் திரு விஜய் அரது ஆட்சி. உதயநிதி ஸ்டாலினுக்கு கிண்டலுக்கு அளவே இல்லை. வாயத்திரங்க சிஎம்னு சொல்கிறாரு. அவர் ஒரு பேட்ச் ஓட்டிட்டு வர்றாரு. அங்கே வச்சுக்கிட்டாங்க வன்மம் பண்ணுறாரு. அவர்கிட்ட இருந்தால் தானங்க திறப்பார் வாயை. பேசுறதுக்கு ஏதாவது சரக்கு இருந்தால் தானே பேசுவார். அவர் இல்லாதவரை போய் வாயை திறங்கன்னா எதை திறப்பார்? யாராவது எழுதி கொடுத்தா மனப்பாடம் பண்ணிட்டு ஒப்பிப்பார், ஆக்ரோஷமாக பேசுவார். சட்டசபையில் எப்படி பேச முடியும்? ஃபிஸ்கல் டெபிசிட் கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி வரும். உனக்கு எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் உன்னை பெர்மிட் பண்ணாது, நீ வாங்கவே முடியாது. நீ ஏன் பொய்யான வாக்குறுதியை கொடுக்குறேன்? நான் கேட்டேனா இல்லையா? நான் என்னுடைய குரல் உங்களுக்கு காதலெலாம் கேட்கல. இப்போ நீங்கள் அதுக்கு அனுப்புவீங்க. உங்களுக்கு கரண்ட் இல்லையா? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விஜய்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு 2500 வேணுமா? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விஜய்கிட்ட கேளுங்க. மாமன் சீர் வருமா? உங்கள் வீட்டிலே ஒரு மாமே இருக்கான். தமிழ்வெண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் இருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் மற்றும் முனைவர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா சார். சட்டப்பேரவை கூட்டம் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது 2022க்கு அப்புறமா முதல் முறையாக ஆளுநர் அவருடைய உரை முழுசாக வாசிக்கப்பட்டிருக்கு. தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தேசிய கீதம் இருமுறை பாடப்பட்டிருக்குன்னு ஒரு விஷயமும் இந்த முறை இருக்குது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது முதல் சரண்டர் முற்றிலும் சரண்டர். தமிழ்நாட்டினுடைய மரபு இன்றைக்கு மீறப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுடைய மரபு இன்றைக்கு கவர்னரின் வேண்டுகோளுக்கு இணங்க இன்றைக்கு அது அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணமாக தாவேக அரசு இருந்திருக்கிறது. இணக்கமாக செல்கிறோம், எங்களுக்கு முரணில்லை என்றெல்லாம் சொல்லி தமிழ்தாய் வாழ்த்து முதலிலே பாட வேண்டும், இறுதியிலே தேசிய கீதம் பாட வேண்டும். தேசிய கீதம் கண்டிப்பாக பாட வேண்டும், கவர்னர் பிரசிடெண்ட் எல்லாம் வரும் பொழுது. ஆனால் அது எப்போ பாடணும்னு ஒரு புரோட்டோக்கால் இருக்குது. அரைவல் ஆஃப் பிரசிடெண்ட் அண்டு கவர்னர் தேசிய கீதம் பாடணும். அவங்க அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கும் போது ஃபங்க்ஷன் தொடக்கத்தில் பாட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபங்க்ஷனுடைய முடிவில் தேசிய கீதம் பாடணும். மத்திய அரசினுடைய ரீசெண்ட் உத்தரவு என்ன சொல்லுது? தேசிய கீதம் எப்பொழுது பாடப்படுகிறதோ அப்பொழுது வந்தே மாதரம் பாடினால் வந்தே மாதரம் தேசிய கீதத்துக்கு முன்பாக பாடப்பட வேண்டும். இதுதான் புரோட்டோக்கால். பாடினால் இதுதான் புரோட்டோக்கால். இப்போ கவர்னர் சட்டப்பேரவைக்கு வர்றாரு. அப்போ வந்த உடனே அவருக்கு வரவேற்பு கொடுத்து அவருக்கு சல்யூட் அடிக்கிறாங்க, போலீஸ் சல்யூட். அப்போ போலீஸினுடைய பேண்டு வாத்தியம் தேசிய கீதம் பாடி தான் அவரை வரவேற்கும். அதுதான் புரோட்டோக்கால். தேசிய கீதம் பாடணும். ஆனால் சட்டப்பேரவை தொடங்கும் போதும் தேசிய கீதம் பாடணும்னு அவசியம் இல்லை. தமிழ்நாட்டுடைய மரபு தமிழ்தாய் வாழ்த்து பாடி தொடங்க வேண்டும். கவர்னர் உரை பேசி முடிந்து அவர் கிளம்பும்போது டிபார்ச்சர் தேசிய கீதம் பாடணும். புரிஞ்சுட்டிங்களா? தேசிய கீதம் பாடும்போது வந்தே மாதரம் பாடினால் தேசிய கீதத்துக்கு முன்பாக வந்தே மாதரம் பாடணும். இதுதான் அது. பாடணும்னு அவசியம் கிடையாது, எந்த விதமான அவசியம் கிடையாது. பாடலை அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டை டிஸ்மிஸும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாததுக்கெல்லாம் பணிந்தது இந்த தாவேக அரசு என்று பார்க்கும் பொழுது இவர்கள் இன்னும் எத்தனை தமிழ்நாட்டின் உரிமைகளை, தமிழ்நாட்டினுடைய மரபுகளை இவர்கள் தங்கள் ஆட்சியை காப்பாற்றுவதற்காக பயந்து இவர்கள் விட்டு கொடுப்பார்கள் என்பது இதிலிருந்து தெரிகிறது. அப்போ முதல் பலி என்னது, மரபு மீறப்பட்டிருக்கிறது, மரபு காலில் அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை செய்தவர் திரு விஜய் என்ற முதலமைச்சர், அவரது அரசு. ராஜ்மோகன் என்ற மந்திரியும் ஆதவர்ஜுனா என்ற மந்திரி 2 பேரும் வீராவேசமாக பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. கவர்னர் ஃபங்க்ஷனில் நாங்கள் இதை பண்ண முடியலை,
நாங்கள் வந்து எங்கள் சட்டப்பேரவையிலையோ தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய ஃபங்க்ஷன்லேயோ நாங்கள் தமிழ்நாட்டுடைய மரபை கடைப்பிடிப்போம். நாங்கள் என்ன கடைப்பிடிச்சாங்க? கடைசியில் தொடக்கத்துலேயும் தேசிய கீதம், முடிவுலையும் தேசிய கீதம். எப்படி இருக்கும்? அப்போ இது பேர் மரபாது? மரபு மீறப்பட்டிருக்கிறது. மரபு, தமிழ்நாட்டினுடைய மரபு காலில் போட்டு மிதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதுதான் முதல் கோணல், முற்றிலும் கோணல் என்று சொல்வார்கள். அந்த முற்றிலும் கோணலை தாவேக அரசு, இதிலேயே இவர்களால் நமது உரிமையை காப்பாற்ற முடியாத இந்த தாவேக அரசு இன்னும் மிகப்பெரிய பிரச்சனைகளில் எப்படி காப்பாற்றும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. எனவே நடக்கட்டும், என்ன பிரச்சனை? சார், அது மட்டும் இல்லாமல் வந்து தமிழ்நாட்டின் வரலாற்றில் வந்து, அதாவது தமிழ்நாட்டின் அரசியலே வந்து விசில் புரட்சி வந்து ஏற்பட்டிருக்கு. மக்கள் விரும்பும் முதல்வராக வந்து விஜய் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம். முதலமைச்சர் விஜய் அவர்களை புகழ்ந்து வந்து ஆளுநர் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அவருடைய உரையும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது தமிழ்நாடு அரசு தயாரித்த உரை அப்படி தானே இருக்கும். வேறு எப்படி இருக்கும்? தமிழ்நாடு அரசு தயாரித்த உரை அவர்களை வாழ்த்தி தானே இருக்கும். அது இந்த தமிழ்தாய் வாழ்த்து புரோட்டோக்காலை மீறிய செயலை செய்து கவர்னருடைய வேண்டுகோளுக்கு அடிபணிந்திருக்கிறது தாவேக அரசு. அப்போ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கவர்னர் வந்து அந்த உரையை அப்படியே ஃபுல்லாக படிச்சுட்டு போயிருக்காரு. விசில் புரட்சி என்ன புரட்சி வந்துருச்சு? 1967 புரட்சி வந்தது, காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டது, திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பேரறிஞர் அண்ணா தலைமையில் உருவானது. அதிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் காங்கிரஸ் வரலை. ஓகே. 1977 எம்ஜிஆர் அவர்கள் 4 கட்சிகளை வீழ்த்தி 30% வாக்குகளை வைத்து அறுதி பெரும்பான்மை பெற்று 130 இடங்களில் ஜெயித்தார். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பாண்டிச்சேரியிலையும் சேர்த்து ஜெயித்தார். அதற்கு பேர் அலை, அதற்கு பேர் புரட்சி. ஓகே. 2026 அந்த அலையும் புரட்சியும் ஏன் 108ஓட நின்றுச்சு? ஏன் அறுதி பெரும்பான்மை கிடைக்கல? ஏன் வந்து தமிழ்நாட்டில் அடித்த அலை பாண்டிச்சேரிக்கு போகலை? அப்போ இது வந்து புரட்சியோ அலையோ கிடையாது. இது வந்து அவர்களது மிரட்சி. தீய சக்தி திமுக என்று வர்ணித்த அந்த தீய சக்தி திமுகவின் கல்லாப்பட்டி கூட்டணிகளை வைத்து மற்றும் சிலர் என்று மற்றும் பலர் என்று எள்ளி நகையாடிய அதிமுக கூட்டணியிலிருந்து ஒரு 25 எம்எல்ஏக்களை பணத்தை காட்டி, பதவி ஆசையை காட்டி பிளந்து குதிரை பேரம் நடத்தி டிடிவி தினகரனது எம்எல்ஏவை குதிரை பேரத்தின் மூலமாக தூக்கி தமிழ்நாட்டின் வரலாற்றிலே ஒரு மோசமான கரைபடிந்த ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாவேக தலைவர் திரு விஜய் அவர்களது ஆட்சியை புரட்சி, விசில் புரட்சி என்று சொல்வதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேவலம். மக்கள் உனக்கு ஆட்சி அமைத்து, அதிகாரம் அமைத்து அறுதி பெரும்பான்மை கொடுக்கவில்லை. அப்படி புரட்சி நடந்திருந்தா, அப்படி விசில் புரட்சி நடந்திருந்தா, எம்ஜிஆரை விட அதிகமாக கூடுதலாக வாக்கு வாங்கிட்டேன்ற கர்வத்தோட, ஆணவத்தோட இவர் திருச்சியில் போயெல்லாம் பேசினாரே இந்த முதல்வர், அதெல்லாம் வந்து உண்மை என்று இருந்தால் ஓகே, மக்கள் வந்து அறுதி பெரும்பான்மையை கொடுத்திருப்பார்கள். இப்படி குதிரை பேரம் நடத்தி ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலையை செய்யக்கூடிய அளவில் இந்த தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை மாண்பை சீர்குலைத்து கண்ணியத்தை குலைத்த ஒரே ஒரு ஆட்சி இந்த தாவேக ஆட்சி தான். ஓகே. எனவே வந்து கவர்னர் உரையில் வேறு என்னத்தை எதிர்பார்ப்பீங்க? சரி, இப்போது தமிழ்நாட்டில் வந்து இந்த போதைப் பொருள் புழக்கம் வந்து ஊடுருவி இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது திமுக ஆட்சியில் வந்து இதற்கான ஒழுங்கான சட்ட நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படலை அப்படின்ற ஒரு விஷயம் ஆளுநருடைய உரையில் வந்து இருந்தது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? எடப்பாடி அவர்கள் தலைமையில் நடந்த ஆட்சியில் 3.5 லட்சம் கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. போதைப்பொருள் வழக்குகள் நூற்றுக்கணக்கில் பதிவு செய்யப்பட்டது. அதுக்கு வழக்குகள் நடந்து கொண்டு வருகிறது. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களது திமுக ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் 6 லட்சம் கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. வழக்குகள் நடந்து வருகிறது. எஃப்ஐஆர் போட்டு, சார்ஜ் ஷீட் போட்டு நடந்து வருகிறது. இந்த அனாதை ரட்சகன், கல்ட், மக்களின் தலைவன், தூய சக்தியினுடைய ஆட்சியில், போதைப்பொருள் பற்றி பேசி பேசி ஆட்சிக்கு வந்தவருடைய ஆட்சியில் மன்னார் வளைகுடாவில் ஒரு 258 கிலோ கஞ்சாவும் மெத்தப்பட்ட மீனும் பிடிச்சாங்க. பிடிச்சு அதில் வந்து சிலோனுக்கு கடத்துகிறாங்கன்னு சொல்லி மீனவர்கள் மூலமாக
அந்த கஞ்சா கடத்தல், அந்த மெட்டமைன் வந்து பிடிச்சி, இந்த ட்ரக்கை பிடிச்சி அதை பறிமுதல் செய்தபோது இடி வந்து ஒருத்தரை நேம் பண்ணுச்சு. அவர் பேர் ஜான் பிரிட்டோன்னு சொன்னாங்க. இந்த ஜான் பிரிட்டோ யார் சொல்லணுமா இல்லையா? யாருடைய பொறுப்பு அது? ஒரு தமிழா பாண்டியன் சொல்கிறாரு ஜான் பிரிட்டோ என்பவர் விஜயுடைய மாமான்றாரு. மாரிதாஸ் சொல்கிறாரு ஜான் பிரிட்டோ என்பவர் ஆதவர்ஜுனா மாமான்றாரு. ஆதவர்ஜுனா மாமா வந்து நான் இல்லை அது அப்படின்னு சொல்லி அவர் பேட்டி கொடுக்குறாரு. விஜயுடைய மாமான்னு சொன்ன கம்ப்ளைண்ட்டுக்கு எந்த தகவலும் இல்லை. யார் அந்த மாமா? யார் அந்த மாமா? இதை சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? அண்ணாமலைக்கு இருக்கா? இல்லை சீமானுக்கு இருக்கா? இல்லை எடப்பாடிக்கு இருக்கா? இல்லை ஸ்டாலினுக்கு இருக்கா? யாருக்கு பொறுப்பு? யாருக்குமா பொறுப்பு இருக்கு? அரசுக்கு தான், ஆட்சிக்கு தான் பொறுப்பு. அப்போ ஆட்சிக்கிட்ட பொறுப்பு யார் இருக்கா? தாவேக தலைவர் விஜய். தாவேக தலைவர் விஜய். அப்போ என்ன பண்ணிகிட்ருக்காரு அவர்? போதைப்பொருள் மேலே மிகப்பெரிய நடவடிக்கை எடுப்பேன், அதுக்கு தனி படை அமைப்பேன் சொன்னவர் யார்? சொன்னவர் யார்? இவர் தானே, விஜய் தானே. என்ன பண்ணிகிட்ருக்காரு? தூங்குறாரா? அந்த ஜான் பிரிட்டோ யார் மாமா? மக்கள் கேட்குறாங்களா இல்லையா? யார் அந்த ஜான் பிரிட்டோ? உங்கள் மாமாவா? இல்லை உங்கள் துணை முதல்வர் நிழல் முதல்வர் மாமாவா? இல்லை யார் மாமா? அந்த ஆள் யார்? இதுக்கு என்ன பதில்? இதுக்கு பதிலாக கண்டுபிடிக்கல இவ்வளோ நாளாக. இதுக்கு என்ன ஆன்சரே இல்லை. சரியா? தமிழா பாண்டியன் சொன்னார் இது விஜயுடைய மாமான்னு. அப்போ அவர் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா? இல்லைன்னா அப்போ அவர் சொன்னது உண்மைன்னு ஆகிப்போச்சா? ஆகிப்போச்சா இல்லையா? உண்மைன்னு ஆகிப்போச்சா? அப்போ விஜய் மாமா தான் இதில் ஈடுபட்டாருன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமா? நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நம்ம எப்படி எடுத்துக்கிட முடியும்? ஆதாரப்பூர்வமாக இடி ஒன்று சொல்லணும், இல்லைன்னா இடி சொல்லதை தமிழ்நாட்டு போலீஸ் வந்து அதை ப்ரூவ் பண்ணணும். தமிழ்நாட்டு போலீஸ் துறையை பொறுப்பு வகிக்கக்கூடிய முதல்வர் வந்து பேசணும். முதல்வர் பேச மாட்டார், யார்கிட்டையும் பேச மாட்டார். அவர் ஒன்லி சினிமாக்காரங்களை மட்டும்தான் பார்ப்பார். அவருடைய யாரெல்லாம் பார்த்துருக்காருன்னு ட்விட்டரில் வர்றதை பாருங்கள், எல்லாம் சினிமாக்காரங்களை மட்டும்தான் பார்ப்பார். அவங்க மட்டும்தான் அவங்கள கூட ஃபோட்டோ எடுத்துக்குவார். வேறு யாராவது பார்த்துருக்காரா? கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்களை பார்ப்பார், டிசிஎஸ் அந்த மாதிரி பெரிய கம்பெனிக்காரங்களை பார்க்குறாரு. வேறு யாரையுமே பார்க்குறதில்ல. அரசியல்வாதியை பார்க்குறதில்ல, அதிகாரியை பார்க்குறதில்ல, பதில் பேசுகிறதில்ல. நிதி ஆயோக் கூட்டத்தில் போனால் என்ன பேசுகிறேன்னு சொல்கிறதில்ல, பிரதமரை பார்த்தா என்ன பேசுகிறேன்னு சொல்கிறதில்ல, மீடியாவுக்கு பேட்டி கொடுக்கறதில்ல, எதுவும் இல்லை. யார்கிட்ட போய் கேட்குறதுமா? சரி, போதைப் பொருள் எப்போ சார் ஒழிப்பீங்க? யார் சார் அந்த மாமா? யார் சார் அந்த மாமா? சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? அந்த மாமா யாருன்னு சொல்லணுமா இல்லையா? நீங்கள் தானே போதைப் பொருளை ஒழிக்கிற ஆள் தானே. இடி சொல்லிருச்சு. அப்போ இடிகிட்ட கேட்க வேண்டியதானே, இந்த மாமாவை பிடிக்கணும் அப்படின்னு. அந்த ஜான் பிரிட்டோன்ற மாமா யார்? எங்கள் மாமா இல்லை, உங்கள் மாமா இல்லை. சரி, யார் மாமா அந்த மாமா? பிடிச்சி காமிச்சிருந்தாரா இவர் போதைப் பொருளை ஒழிக்கிறதுல சின்சியராக இருக்காருன்னு நம்ம ஏற்றுக்கலாம். பிம்பிளிக்கே பிளாப்பின்னு ஆகிப்போச்சு. ஓகே, வேறு என்னத்தை எதிர்பார்ப்பீங்க நீங்கள்? சரி, தொடர்ந்து வந்து மக்களுடைய நலத்திட்டங்கள் குறித்து எந்த ஒரு விவரங்களும் வந்து அந்த உரையில் இல்லைன்னு பல விமர்சனங்கள் வந்து எழுப்பப்படுது. அதாவது இப்போது மகளிருக்கு வந்து 2500 ரூபாவாக இருக்கட்டும், அப்புறமா இந்த 6 சிலிண்டர் வருடத்துக்கு வந்து 6 சிலிண்டர் கொடுக்கப்படுறதா இருக்கட்டும், இலவச பேருந்து, இது குறித்து எந்த ஒரு விவரங்களும் வந்து அவனுடைய உரையில் இல்லைன்னு சொல்லிட்டு பல விமர்சனங்களும் எழுப்பப்படுது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? எங்கேம்மா கொடுக்குறது? அதான் இல்லை, கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தான் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டாங்கல்ல. வெற்று அறிக்கையை வெள்ளை அறிக்கையை வெளியிட்டாச்சு. அதுவும் ஒரு பிம்பிளிக்கா பிளாப்பின்னு ஆகிப்போச்சு. சரியா? தேர்தலுக்கு முன்னால் 50 வாக்குறுதி கொடுத்தாரு. யார்? திரு விஜய் அவர்கள். என்ன சொன்னார்? நான் இந்த விஜயை 100% நம்புங்கள், எது பாசிபிளோ, எது ஃபீஸிபிளோ, எது ப்ராக்டிக்கலோ, எதை செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறேன். திமுக அதிமுக மாதிரி நான் 2000 கொடுத்தா நான் 2000 கொடுப்பேன்னு சொல்லலை. நான் 2500 கொடுப்பேன். நம்ம புதுசாக ஏதோ கொடுக்குற மாதிரி. திமுக அதிமுக கொடுத்த வாக்குறுதிகளில் 70% காப்பி பண்ணி போட்டிருக்காரு. கட் அண்ட் பேஸ்ட்டு காப்பி. 2500 ரூபா சிலிண்டரு, தாய்மாமன் சீரு, கிராஜுவேட்டுக்கு இவ்வளவு 4000 அந்த மாதிரி பணம். 5 லட்சம் பேருக்கு 18,000 ரூபாயில் சம்பளத்தில் வேலை வாய்ப்பில் அமர்த்துவேன். பிறக்கிற குழந்தைக்கு மோதிரம் போடுவேன். இது மாதிரி எத்தனை திட்டங்கள், கிட்டத்தட்ட 50 திட்டங்கள் 5 இடத்துல அறிவிச்சார். அறிவிச்சாரா இல்லையா? அவர் அப்பயே நான் சொன்னேன்,
நான் உங்களையெல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய ப்ரெசன்டேஷனே கொடுத்தேன். நீங்கள்லாம் அதை ஒளிபரப்புறீங்க. என்ன கொடுத்தேன்? விஜய் அவர்கள் சொன்ன திட்டத்தை நிறைவேற்றணும்னா தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் 4 லட்சம் கோடி, விஜய் அவர்கள் திட்டம்னா ப்ளஸ் 3.9 lakh crore ஆகும் அப்படின்னு உங்களுக்கு நான் ப்ரெசன்டேஷன் கொடுத்தேனா இல்லையா? இப்போ 4 லட்சம் ப்ளஸ்ஸு இன்னொரு 4 லட்சம் 8 லட்சம் கோடி. இந்த 8 லட்சம் கோடி எங்கே போய் கொடுப்பாரு? சரியா? 5 வருஷத்தில் 21 லட்சம் கோடி கடன் வாங்கினா தான் இவரால் பண்ண முடியும். சரியா? அப்போ ஜிஎஸ்டிபி ரேஷியோ என்னவாய் நிற்கும்? 14% பொருளாதாரத்தில் 14% கடன் வாங்கினா தான் இவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும். 14% யார் உங்களை அளவு பண்ணுவான்? யார் அளவு பண்ணுவான்? திமுக அரசு 3.4% வாங்கினதே பெரிய கடனுடைய உச்சவரம்பை மீறிவிட்டது, கடனுடைய அளவு 2 மடங்கு ஆகிவிட்டது. இன்னும் கத்துறீங்களே. இப்போ அவங்க ஏதாவது பொருளாதாரத்தை கூட்டிகிட்டு வாங்கியிருக்காங்க கடன். ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது 2011 6,70,000 கோடி பொருளாதாரம், தமிழ்நாடு பொருளாதாரம். ஜெயலலிதா அவர் 2016-17 12.25 லட்சம் கோடி, 12,95,000 13 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்க. அப்படியே டபுள் ஆச்சு பொருளாதாரம். சரியா? எடப்பாடி இருக்கும் பொழுது 19 லட்சம் கோடி 19.5 லட்சம் கோடி ஆச்சு. இது 16 லட்சம் கோடியாக இருந்த பொருளாதாரம் எடப்பாடியுடைய ஆட்சியின் முடிவில் 19 லட்சம் கோடியாக இருந்தது. அப்போ எடப்பாடி 6 லட்சம் கோடியை பொருளாதாரத்தில் கூட்டினார். ஆனால் ஸ்டாலின் 5 வருஷத்தில் 19 லட்சம் கோடியிலேருந்து 36 லட்சம் கோடியாக மாற்றிருக்காரு, பொருளாதாரத்தை உயர்த்தியிருக்காரு. அப்போ எவ்வளோ ஆச்சு? 16 லட்சம் கோடி பொருளாதாரத்தில் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காரு. இது எங்கே உங்கள் அறிக்கையில், வெள்ளை அறிக்கையில் எங்கே போச்சு? இது எங்கே இருக்க இடம்? எங்கே வெள்ளை அறிக்கையில் பார்த்தீங்களா? தான் இப்போ ஜிஎஸ்டிபி கூட்டினதுனால தானே 3.34% கடன் வாங்க முடிஞ்சது. டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ 28.5%க்கு வாங்கியிருக்காங்க. 26% இருக்கலாம், 2% கூட வாங்கியிருக்காங்க. டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ இருக்குது. மோடியினுடைய அளவு பார்த்தா 60%. டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ எவ்வளவு? 60% வாங்கியிருக்காரு அவர் கடன். சரியா? தமிழ்நாடு அரசு அந்த இத்தனையும் பண்ணி மூலதன செலவு குறைவாக செலவழித்தா கூட, அது என்ன சொல்கிறாங்க, குஜராத்தை விட, மற்ற கர்நாடகாவை விட, தெலுங்கானாவை விட தமிழ்நாடு எல்லாத்துலேயும் கடன் அதிகமாக வாங்கிருச்சு. மூலதன செலவு குறைவாக செலவழிச்சிருக்கு. குறைவாக செலவழிச்சு தான் தம்பி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களை விட இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை எட்டி இருக்குது. திரு மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு 11.19% எப்படி போச்சு? அப்போ மூலதன செலவு என்ன அர்த்தம்? திமுகவும் அதிமுகவும் 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி அவர்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தன்னிறைவு அடைந்திருக்கிறார்கள். ரோடு, ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பாலங்கள் இத்தனையும் கட்டியிருக்காங்க. கட்டினதுனால அவங்க என்னது, ஹியூமன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்க அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க. அதனால தான் நான் முதல்வன் திட்டம், புதுமைப்பெண் திட்டம், ஆயிரக்கணக்கான திட்டங்களை போட்டு சிறு குழந்தைகள்லேருந்து காலை உணவு திட்டத்திலிருந்து பூஞ்சோலை திட்டம் வரைக்கும், முதியவர்கள் வரைக்கும் திட்டத்தை கொடுத்தவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். வெல்ஃபேர் கவர்னன்ஸ் வித் கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெண்டையும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனாங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு 12.5 லட்சம் கோடி எப்படி வந்தது? அதில் 73% கன்வர்ஷன் ரேஷியோ கொண்டாந்துருக்கார டிஆர்பி ராஜா. இங்கே இல்லைன்னு சொல்லுங்கள், மறுங்க. எங்கே போச்சு உங்கள் வெள்ளை அறிக்கையில்? அதெல்லாம் எங்கே போச்சு? ஏன் வெள்ளை அறிக்கையில் இல்லை? அதெல்லாம் நல்ல விஷயங்கள் எதுவுமே இல்லை உங்கள் வெள்ளை அறிக்கையில். எதெல்லாம் இதை காமிக்கணுமோ அதை மட்டும் காமிச்சிருக்கீங்க. 13 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்னு. சரி, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் கடன் இருக்குது, இபியில் கடன் இருக்குது. வந்தவுடனே தான் இபி ஏற்றிட்டீங்களே, 3 மடங்கு ஏற்றிட்டீங்களே. 200 யூனிட்டு ஃப்ரீயாக தரேன்னு சொல்லிவிட்டு 500 யூனிட்டுக்கு இல்லை இருக்கவங்களுக்கு 200 யூனிட்டு கொடுக்குறோம். அதுக்கு மேலே போனால்
நாங்கள் வந்து 100 யூனிட்டுக்கு மேலே போனாலே ₹4.77 ஈபி பில்லை ஏற்றிட்டிங்களே இன்றைக்கி இந்த மாதம் எல்லாத்துக்குமே 3 மடங்கு 4 மடங்கு பில்லு வந்திருக்க. ஈபி பில்லை ஏற்றிருக்கீங்களா? இதெல்லாம் எங்கே போவீங்க? வெள்ளை அறிக்கையை படித்தது, எழுதி வச்ச அறிக்கையை தப்பும் தவறுமாக படித்தது, நிதி பற்றாக்குறைக்கு நீதி பற்றாக்குறைன்னு சொல்லி உண்மையை சொல்லிட்டார் அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஏன்னா உங்கள்கிட்ட நீதி பற்றாக்குறை இருக்குது. ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணது யார்? ஃபினான்ஸ் செக்ரட்டரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணார். அவருக்கு சில விஷயங்களை கரெக்டாக தான் சொன்னார் செக்ரட்டரி. ஓகே. ஆனால் என்ன எதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருக்கீங்க? நாங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி, எக்ஸ்பெண்டிச்சர் எஃபிஷியன்சி நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுவோம். எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணிடுவீங்க? ஊழலை ஒழிச்சிட்டிங்களா? பிடபிள்யூடியில் ஊழல் ஒழிச்சிட்டோம், சிஎம்டியில் ஊழலை ஒழிச்சிட்டோம், பள்ளிக்கல்வித்துறையில் ஊழலை ஒழிச்சிட்டோம், எல்லாத்துலேயும் ஊழல், பத்திரத்துறையில் ஊழல் ஒழிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க. மோடி வந்து இவர்கிட்ட கிளாஸ் எடுக்கணும், ட்ரைனிங் எடுக்க வரணும் விஜய்கிட்ட. ஐயா 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சி ஒரே மாதத்தில் ஊழலை ஒழித்த மகா உத்தமர் இங்கே இருக்கார், ஒரு முதலமைச்சர் இருக்கார். மோடி அவர்களே, நீ 12 வருஷம் ஆட்சி நடத்தி என்னையா பிரயோஜனம்? மினிஸ்டர் 17 மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா சீஃப் மினிஸ்டரையும் கூப்பிட்டு வந்து எங்கள் விஜய் என்ற முதலமைச்சரிடம் ஊழலை எப்படி ஒழிப்பது என்ற பயிற்சியை எடுத்துக்கொள்ளுங்கள். ஊழலை எப்படி ஒழித்தார் என்பதை பற்றி ஒரு பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்க, ட்ரைனிங் எடுத்துக்கணும்னு சொல்லணும். மோடி வந்து இதை கன்சிடர் பண்ணணும். கன்சிடர் பண்ணி இந்தியா முழுக்க விஜய் ஊழலை ஒழித்த மாதிரி ஒழிக்கணும். ஊழலை ஒழிச்சிட்டு வரா? ஓகே. ஆளுநர் உரையில் இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கை, மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம், என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை எதிர்க்கிறோம். இதில் ஆளுநர் உரையில். ஆனால் இந்த பக்கம் என்னது? ராஜ்மோகனை வச்சுக்கிட்டு சிபிஎஸ்சி பள்ளிகள் எந்த காசும் செலவழிக்காமல் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிக்கலாம். சிபிஎஸ்சி பள்ளிகள் கூட என்னாகும்? மும்மொழி கொள்கை உள்ளே வந்துடும், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி உள்ளே வரும். அப்போ என்னாச்சு? தனியார் பள்ளிகள் சிபிஎஸ்சி ஆரம்பிச்சுக்கோங்க, எல்லா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் இனி வந்து சிபிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணி எவ்வளோ குயிக்காக வாங்க முடியுமோ, சிபிஎஸ்சி பள்ளியாக மாற்ற முடியுமோ மாற்றிக்குங்க. இந்த மெசேஜ் வந்து சொல்லியாச்சு. மாற்றிக்கிட்டு நீங்கள் எங்களுக்கு பணம் தர வேணாம், சிபிஎஸ்சி பள்ளி என்ஓசி வாங்கணுன்னா 30 லட்சம் செலவாகும். இந்த 30 லட்சம் வந்து நீங்கள் கொடுக்க தேவையில்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு மத்திய அரசு பின்புற வாசல் வழியாக சிபிஎஸ்சி பள்ளிகளை அதிகப்படுத்துவதன் மூலமாக மும்மொழி கொள்கையை கொண்டு வந்துக்கோ, பிஎம்ஸ்ரீ பள்ளியை கொண்டு வந்துக்கோ, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வந்துக்கோ, எல்லாத்தையும் கொண்டு வந்துக்கோ. ஓகே என்று ஓப்பன் பண்ணி பிஜேபியினுடைய நேரடி அரசாக செயல்படுகிறது தாவேகா தலைவர் திரு விஜய் அரது ஆட்சி என்பது இதிலிருந்து விளங்குகிறது. சரியா சார்? அப்போ அந்த அனைத்து வாக்குறுதிகளும் வந்து வெள்ளை அறிக்கையோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவ்வளோதாம்மா. வெள்ளை அறிக்கையை கொடுத்தாச்சு, வாக்குறுதியெல்லாம் செய்ய முடியாது. எல்லா வாக்குறுதியும் எங்களால் கொடுக்க முடியாது. எலெக்ஷனுக்கு முன்னால் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாலே உனக்கு இந்த அறிவு வந்திருக்கணும். நாங்கள் தான் சொன்னோம்ல, எத்தனை வட்டம் சொன்னேன் வாக்குறுதி கொடுக்க முடியாதுன்னு. மக்கள் இந்த வாக்குறுதியை பார்த்தா ஓட்டு போட்டாங்க. வாக்குறுதியை பார்த்தா ஓட்டு போட்டாங்க. 2500 கொடுக்க தேவையில்லை, சிலிண்டர் கொடுக்க தேவையில்லை. அவங்க அதுக்காக பார்த்து ஓட்டு போட்டாங்க. அவங்க திமுக அதிமுக கொள்ளையடிக்கிறாங்க, இவனும் கொள்ளையடிக்கட்டுமே, புது ஆள் கொள்ளையடிக்கட்டுமேனு ஓட்டு போட்டிருக்காங்க. நல்லா டான்ஸ் ஆடுறாரு, நல்லா பாட்டு பாடுறாரு, ஒரு நல்ல சினிமா நடிகர், எங்களுக்கு பிடிச்ச நடிகர், என் மகளுக்கும் பிடிச்ச நடிகர், என் பேரனுக்கும் பேத்திக்கும் பிடிச்ச நடிகர்னு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு யார் கேட்டான்னு உங்கள்கிட்ட கேட்டாங்களா? 2500 கேட்டாங்களா அவங்கள்ட்ட யாரும் கொடுக்க சொல்லி? இல்லை இப்போ பெண்கள் பஸ்ஸில் தமிழ்நாடு முழுக்க பஸ்ஸில் பயணம் போக சொல்லி கேட்டாங்களா? ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் நஷ்டத்தில் போகுது, கணக்கு காமிச்சிட்டாங்க. அப்புறம் இன்னும் எப்படி எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுத்தா தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான், ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டு போக வேண்டியதான். இப்போ இந்த டாஸ்மாகை ப்ரைவேட்டைஸ் பண்ண போகிறாங்கல்ல, ஒட்டுமொத்த வருமானத்தையும் டாஸ்மாக் வருமானத்தை அரசுக்கு கொண்டு வந்தது ஜெயலலிதா அவர்கள். அதை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணி ப்ரைவேட் கையில் தூக்கி கொடுக்க போகிறாங்க. அது மாதிரி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டையும் ப்ரைவேட்டைஸ் பண்ணி கையில் கொடுத்துட்டு ஒரு 1000 பஸ்ஸை வச்சுக்கிட்டு இந்த 1000 பஸ்ஸில் போகிறவங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா? எல்லா தமிழ்நாடு முழுக்க இந்த 1000 பஸ் ஓடிடுமா? 21000 பஸ் இருக்குது.
26,000 பஸ்ஸை 20,000 பஸ்ஸை ப்ரைவேட்டைஸ் பண்ணால் தான் அதை காப்பாற்ற முடியும்ன்ற சூழல் வரும். எல்லாத்தையும் ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்க 1000 பஸ்ஸை வச்சு நாங்கள் எல்லாத்துக்கும் ஃப்ரீ கொடுக்குறோம். எங்கள் பஸ்ஸு ஃப்ரீயாக யார் வேணாலும் எங்கே வேணாலும் போயிட்டுருங்க. ஆனால் பஸ்ஸு வராது. என்ன வராது? பஸ்ஸு வராது. ஓகே, இதுதாம்மா ஆட்சி. இப்படி தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு தேவையில்லை. மக்களுக்கும் அதை பற்றி கவலை இல்லை. அவர் வந்து மக்களுக்கு வந்து அவர் வந்து காலிலே நடந்து வர்றாரா, கையிலே சாப்பிட்றாரா, வாயை வச்சு சாப்பிட்றாரா, சினிமா நடிகர்களோ ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ போடுறாரா, எந்த சினிமா நடிகர் வந்து இன்றைக்கி முதல்வரை பார்த்தாரு, இன்றைக்கி என்ன கோட்டு போட்டிருக்காரு, வெள்ளை கோட்டா கருப்பு கோட்டா, இல்லை கோட்டு இன்றைக்கி என்ன பொட்டு வச்சுருக்காரு, பொட்டு மாமா என்ன பொட்டு வச்சுருக்காரு, கையில் கயிறு கட்டியிருக்காரா இல்லையா, இதை பார்த்து சந்தோஷப்பட்டு டெய்லி அதை பார்த்து புலகாங்கீதம் அடையக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள், ஓட்டு போட்ட மக்கள் அதை பார்த்து திருப்திப்பட்டுக்கிட்டால் போதும். ஏதாவது வேணும்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் இருக்கார், ஒரு விஜி இருக்காங்க. உங்களுக்கு கரண்ட் இல்லையா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விஜிகிட்ட கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க கரண்ட்டு. உங்களுக்கு 2,500 வேணுமா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விஜிகிட்ட கேளுங்க, அவங்க வந்து 2,500 கொடுப்பாங்க. சிலிண்டர் வேணுமா, உங்கள் வீட்டில் ஒரு விஜய் இருக்கார், உங்கள் விஜய் இருக்கார், அவர்கிட்ட கேளுங்க, அவங்க சிலிண்டர் வாங்கி கொடுப்பாங்க. தாய்மாமன் சீர் வருமா, உங்கள் வீட்டிலே ஒரு மாமன் இருக்கான், அந்த மாமன் கொடுப்பான். சரியா? இதுதாம்மா கணக்கு. என்ன சொன்னோமோ அது நிறைவேற்றுறோம், அவ்வளோதான். நாங்கள் நேரடியாக வரோம்னு சொன்னோமா, இல்லை கொடுக்குறேன்னு சொன்னோமா, இல்லை நாங்கள் கொடுக்குறத பார்த்து நம்பி ஓட்டு போட்டிங்களா? இவ்வளோ கொடுக்க மாட்டார், இவ்வளோ கொடுக்க முடியாது நம்ம சொன்னோமா இல்லையா? யாருக்கு மண்டையிலேயாவது ஏறிச்சா? 4 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா 4 லட்சம் கோடி வரும், ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி வரும் அப்படின்னு சொன்னோம். 4 லட்சம் கோடிக்கு நீ வந்து உனக்கு FRBM ஆக்ட் உன்னை பெர்மிட் பண்ணாது, நீ வாங்கவே முடியாது, நீ ஏன் பொய்யான வாக்குறுதியை கொடுக்குறேன் நான் கேட்டேனா இல்லையா? நான் கேட்டேனா இல்லையா? என்னுடைய குரல் உங்களுக்கு காதிலெலாம் காதில் கேட்கல. இப்போ நீங்கள் அதுக்கு அனுபவிங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அவர் மொத்த பள்ளியை தூக்கி திமுக மேலே போட்டுருவார். இன்னமும் திமுக தான் ஆட்சி நடக்கிற மாதிரி திமுக மேலே போட்டுருவார். இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு கிண்டலுக்கு அளவே இல்லை. வாயத்திரங்க சிஎம்னு சொல்கிறாரு அவர், ஒரு பேட்ச் ஓட்டிகிட்டு வர்றாரு. வாயத்திரங்க ஏங்க வச்சுக்கிட்டாங்க வன்மம் பண்ணுறாரு. அவர்கிட்ட இருந்தால் தானங்க திறப்பார் வாயை. பேசுகிறதுக்கு ஏதாவது சரக்கு இருந்தால் தானே பேசுவார். அவர் இல்லாதவரை போய் வாயத்துறங்கன்னா எதை திறப்பார், என்னத்தை பேசுவார்? யாராவது எழுதி கொடுத்தா மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஒப்பிப்பார், ஆக்ரோஷமாக பேசுவார். சட்டசபையில் எப்படி பேச முடியும்? நீங்கள் வாயை திறங்க சிஎம் நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க. நாங்கள் எதை போய் எந்த வாயை திறக்கிறது? வச்சுக்கிட்டு அவன் ஜெயம் பண்ணுறாரு. அவர் இருந்தால் தானங்க சொல்லுவார். நீங்கள் கேளுங்க. நீங்கள் வந்து நிழல் முதல்வர்னு ஒருத்தரை சொல்கிறாங்க. யார் அவர்? ஆதவ ஒரிஜினான்னு. அந்த ஆதவ ஒரிஜினாட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு என்ன கேட்டாலுமே பதில் சொல்லுவார். ஓகே. பிரக்யானந்தான்னு ஒருத்தர் செஸ் விளாட வந்தார். அவர் கூட செஸ் விளாடும் போதும் அவரோட செஸ் விளாட்றதுக்காகவே வீட்டிலருந்தே செஸ்ஸு போர்டை எடுத்துகிட்டு வந்துட்டாருன்னு ஒரு பொய்யை சொல்கிறாரு. யார்? ஆதவ ஒரிஜினா. அவன் அதுக்கு கீழே வந்து அந்த பிரக்யானந்தா சொல்கிறேன், என்னையே தான் எடுத்து வர சொன்னாங்க செஸ் போர்டை, நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்கிறான். ஒரு சின்ன விஷயத்துக்கே பொய் சொல்லக்கூடிய இந்த ஆதவ ஒரிஜினா தமிழ்நாட்டை எப்படிப்பட்ட ஒரு சிக்கலில் மாட்டி விடுவார் மட்டும் பார்த்துக்கோங்க. ஆனால் திறமையாக பொய் சொல்கிறாரு. திறமையாக வந்து ஹார்ஸ் ரைடிங் குதிரை பேரம் பண்ணுறாரு. திறமையாக அடுத்த கட்சிக்காரங்களை வந்து காலி பண்ணி, அதிமுகவை காலி பண்ணி ஒட்டுமொத்தமாக சேர்க்கறதுக்கு பண்ணுறாரு. இப்போ கம்யூனிஸ்ட்லேருந்து ஒரு ஆளை தூக்கிட்டார், மகேந்திரன் சாரை. ஓகே. அதனால் வந்து திறமையாக வந்து ஆளுகளை கொண்டாந்து கட்சியை பலப்படுத்துகிற வேலையை பண்ணக்கூடிய ஒரிஜினா ஒரு ஃபிட் பர்சன் தான். அவரால் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் அவருக்கு தெரியும். ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா ஊழலை வந்தவொடனே ஒழிச்சுட்டார். யார்? பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் ஊழலை மொத்தமாக ஒழிச்சுட்டார். ஓகே. அது மாதிரி எல்லா துறையிலையும் ஊழலை ஒழிக்க சொல்லிட்டாரு. கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டாரு. பெண்கள் குழந்தைகள் குற்றங்களை வந்து இந்த கடந்த ஒரு மாதத்தில் 227 குற்றங்கள் வந்து பதிவாகிருக்கு. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள். இதில் 106 கேஸு போஸ்கோ கேஸு. அந்த போஸ்கோ கேஸில் பெரும்பாலான கேஸு தாவக கட்சிக்கார கேஸு. ஓகே. இப்போ எங்கே போனார் சிஎம்? இப்போ சிஎம்னா யார்கிட்ட கேட்குறது? ஏன்னா இவர்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய சிஎம் திரு விஜய்கிட்ட கேட்டால் பதில் வராது. சரி, அட்லீஸ்ட் ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர்கிட்ட கேட்டால் பதில் வருமா அப்படின்னு கேட்டால் அந்த நிழல் முதல்வர் பதில் சொல்லணுமா இல்லையா? பதில் சொல்லணும். யார் பதில் சொல்லுவா? சிங்கப்பன் படைன்னு போட்டார். சிங்கம்னா என்னது?
சிங்கத்துக்கு என்ன இருக்கணும்? பல்லு இருக்கணும். பல்லு இருக்கணுமா இல்லையா? கையில் வந்து நகம் இருக்கணும். அப்போ தான் நகத்தை பிடிச்சி பல்லை வச்சு கடித்து சிங்கம் வந்து வேட்டையாடும். பல்லும் கிடையாது, நகமும் கிடையாது இந்த சிங்கப்பெண் படைக்கு. லத்தி கூட எடுத்துகிட்டு போக முடியாது, துப்பாக்கி கிடையாது, சரியா? எஃப்ஐஆர் போட முடியாது, சார்ஜ் ஷீட் போட முடியாது, ஒன்றும் போட முடியாது. ட்ரெஸ்ஸு வேணால் நல்லா போட்டுட்டு போகலாம். அவங்கள பாதுகாக்கிறதுக்கு இன்னொரு சிங்க ஆண் படை ஒன்று நான் அனுப்பணும். நம்ம பழக்கறிப்பையார் சொன்னது மாதிரி இன்னொரு சிங்க ஆண் படையை அனுப்ப வேண்டியதான், சரியா? இதை வச்சு என்னம்மா பண்ணுறது? இந்த 227 பேருக்கு இன்றைக்கி சம்பவம் நடந்துச்சு. போன வட்டம் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு காரணமான சிஎம் சார் அப்படின்னு கேட்டது யாரை கேட்டார்? ஸ்டாலின் சாரை கேட்டாரா இல்லையா? இப்போ யார் கேட்குறது? சிஎம் சார் தூங்குறீங்களா சார்? என்னாச்சு சார்? வாட் ஹேப்பன்டு சார்? டெய்லி ஒரு குற்றச்சம்பவம் டெய்லி பார்த்து நடக்குது. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஸோ சிஎம் சார் என்ன பண்ணுறீங்க கேட்பாங்களா இல்லையா? பதில் சொல்லுவார் அவர்? மீடியாவை பார்க்க மாட்டார். பார்க்குறதெல்லாம் சினிமாக்காரங்களை தான் பார்க்குறாரு, வேறு யாரையும் பார்க்க மாட்டார். எந்த பதில் சொல்ல மாட்டார். சட்டமன்றத்தில் ஏதாவது எந்திரிச்சாவது தானாக பேசுவாரானா அதுவும் பேச முடியாது. வேணால் எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுத்த பேப்பரை வச்சு வேணால் பேசுவார். ஓகே, இப்போ என்னத்தை சொல்கிறது? அப்போ எந்த வகையில் இந்த ஆட்சி சிறந்த ஆட்சி சொல்லுங்க பாவம். நானும் பாராட்டுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறேன். ஒன்றுமே இல்லையேம்மா. நான் எப்படியாவது பாராட்டிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஒன்றுமே இல்லையே. ஏதாவது இருந்தால் தானே பாராட்டுறதுக்கு. சரி, நீ சொன்ன திட்டங்களில் கவர்னர் உரையில் இடம் பெற்றிருக்கணுமா இல்லையா? விவசாய கடன் முற்றுமா தள்ளுபடி பண்ணுறீங்க. 5 ஏக்கருக்கு கீழே இருக்கவங்களுக்கு முழுவதுமாக தள்ளுபடி 100% தள்ளுபடி பண்ணுறீங்க. 5 ஏக்கருக்கு மேலே இருக்கவங்களுக்கு 50% தள்ளுபடி பண்ணுறீங்க. நிலத்தை வைத்து தள்ளுபடி பண்ணுறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு இன்றைக்கு வாங்கின கடனை வச்சு தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லி விவசாயிகளை ஏமாற்றிட்டீங்க. அவன் விவசாயிகள் போராடிட்டு இருக்கான். விவசாயிகள் போராட்டம் எங்கே நடக்குதுன்னு ஒரு அமைச்சர் கேட்குறாரு, இந்த வெங்கட்ராமன் ஒரு அமைச்சர். ஓகே, அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி விவசாயத்துறை மந்திரிகிட்ட போய் இப்போ தண்ணி திறந்து விடுவீங்களே இல்லையா, ஜூன் மாதம் தண்ணி திறக்கணுமே என்னாச்சுன்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு? இந்த விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனைனாலும் அதுக்கான நிவாரணத்தை எங்கள் முதலமைச்சர் தளபதி கொடுப்பாரு அப்படின்றாரு. நிவாரணத்தை கேட்கலையா? தண்ணி திறந்து விட கேட்குறாங்க. அப்போ எப்படி இவங்கெல்லாம் என்னம்மா அமைச்சர்கள், என்னம்மா மினிஸ்டர்ஸு? விவசாயிகளை பச்சை துண்டை போட்டுட்டு ஓட்டை போய் மாற்றி போட்டீங்க. இப்போ சீரழிங்க. பொதுமக்களை திமுக வேணாம் அதிமுக வேணான்னு சொல்லி மாற்றி போட்டீங்க. இப்போ சீரழிங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க்கையை. முதலமைச்சர் விஜயை பார்த்து அவர் யார் கூட, எந்த நடிகைகளோட, எந்த நடிகரோட, எந்த தயாரிப்பாளரோட, எந்த டைரக்டரோட, எந்த நண்பர்களோட ஃபோட்டோ போடுறாரோ அந்த ஃபோட்டோவை பார்த்து புலகாங்கிதம் அடைந்து ரீல்ஸ் போட்டு மகிழ்ச்சியாக இருங்க. போதும், அது போதும்.